Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி ஷாஹி துக்டா எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். அதே மாதிரி இது அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இது செய்யிறதுக்கு condensed milk எல்லாம் எதுவும் தேவைப்படாது. நம்ம வீட்ல இருக்க பேசிக்கான 3 முக்கியமான பொருள் இருந்தா போதும். இது சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். இப்போ நான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யிறதுக்கு மொத்தமா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுதான் அந்த 3 ஸ்டெப்ஸ். இப்போ முதல்ல இந்த ஷாஹி துக்டாக்கு தேவையான ரப்டி ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல 4 கப் அதாவது 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து சேர்த்திக்கங்க. அந்த பாலை மிதமான சூட்ல வச்சுட்டு அது பாதி அளவுக்கு குறையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா அது குறையிறதுக்கு ஈஸியா அரை மணி நேரம் போல ஆயிடும். இந்த மாதிரி சைட்ல ஓட்டுற க்ரீம் எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து அது உள்ள கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி குறைஞ்சதுக்கு அப்புறமா 8 டேபிள் ஸ்பூன் 90 கிராம் சர்க்கரை உள்ள சேர்த்திக்கங்க. அது கூட கொஞ்சமா குங்குமப்பூ, அப்புறம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதை உள்ள சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு கலந்து விட்டீங்கன்னா ரெடி ஆயிடும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஆறறப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடலாம். இப்போ நம்மளோட ரப்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல அரை கப் அதாவது 100 கிராம் சர்க்கரை கூடவே அரை கப் அதாவது 125 ml தண்ணி சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இந்த சுகர் சிரப் செய்யறப்போ இதுக்கு எதுவும் பதம் எல்லாம் தேவையில்லை. அந்த சுகர் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா போதும். இந்த மாதிரி கரைஞ்ச உடனே கொஞ்சமா குங்குமப்பூவும் உள்ள சேர்த்திக்கங்க வாசனைக்காக. இல்லாட்டி நீங்க ஏலக்காய் கூட சேர்த்திக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான பிரெட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல அரை கப் அதாவது 125 ml நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய் உருகி சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிடலாம். நான் 3 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ அதோட ஓரங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பீஸை 2ஆ வெட்டிக்க போறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸும் ரெடி பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நெய் ரொம்பவும் சூடாயிடக்கூடாது, அப்போ பிரெட் கருகிரும். இந்த மாதிரி பிரெட்டை வச்சோன்னா கொஞ்சம் பபிள்ஸ் வந்துச்சுன்னா போதும். இப்போ அதை நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இது ஆக்சுவலாக எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உடனே இதை நம்ம சுகர் சிரப் இருக்கிற வெசலில் அதை மாற்றிடுங்க. ஒரு நிமிஷம் 2 சைடுமே சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட ரப்டியை இது மேலே ஊற்றிடலாம். அப்புறம் கொஞ்சமாக நான் நட்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே சேர்த்திடலாம். இது நீங்கள் சில்லாக சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட ஷாஹி துக்டா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்களுக்கு பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.